வணக்கம் நேர்களே. இன்று நாம் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேச இருக்கிறோம். டாக்டர் அர்ஜுனா எம்பி தொடர்பாக பேச இருக்கின்றோம். Welcome to York Solicitors, trusted experts in legal services based in Ilford. We specialize in immigration, family law, conveyancing, litigation, and money claim matters. York Solicitors, turning challenges into success stories. லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸினர் டிசம்பர் 15ஆம் தேதி லண்டனில் தமது 20வது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அனைத்து டைமண்ட் நகைகளுக்கும் 30% விலை கழிவு. அனைவரும் லூவிஷம் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜுவல்லர்ஸின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம். Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, BO14PP. டாக்டர் அர்ஜுனா தொடர்பாக அவர் ஒரு செய்தி தருபவராக இருக்கிறார். இப்ப மீடியாக்களுக்கு செய்தி தருபவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். இப்ப அவரை தவிர்க்க முடியாமல் இப்ப சிங்கள, ஆங்கில, தமிழ் மீடியாக்கள், பேப்பர்கள், பத்திரிகைகள் கூட கட்டம் போட்டு செய்தி வெளியிட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார். இப்ப மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 40 வருடம் என்று நினைக்கிறேன். மிக பெரிய பத்திரிகைகளில் வேலை செய்த நீங்கள், பத்திரிகை ஆசிரியராக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் பத்திரிகைகளை வைத்திருந்த நீங்கள், இந்த டாக்டர் அர்ஜுனா எம்பியினுடைய இந்த செய்திகளை எப்படி பார்க்கிறீர்கள்? அவர் ஒரு செய்தி தருபவராக இருக்கிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா தனமண்ணா, இப்ப உங்களோட டேபிள், நீங்க ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறீர்கள், உங்களோட டேபிளுக்கு இந்த செய்தி வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதாவது அர்ஜுனா என்ற ஒரு தோற்றப்பாடு நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ இலங்கை அரசியலில், அதுவும் குறிப்பாக தமிழர் அரசியலில், தமிழர் அரசியல் என்று சொல்லாட்டியும் தமிழர் வாழ்வில் ஒரு ஒவ்வொரு நாளும் அவதானிக்கப்படுகின்ற ஒரு தோற்றப்பாடாக இருக்கிறது. அவர் அரசியலுக்கு வந்த முறையும் அவரை வர வைத்ததற்கு தூண்டிய சம்பவங்களும் எல்லாம் நீங்கள் அறிந்தது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அவர் ஒரு மருத்துவ மத்தியட்சகராக பணியாற்றிய காலத்தில் அவருக்கு நேர்ந்த சில பிரச்சனைகள், அவர் அந்த ஆஸ்பத்திரியிலே இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற ஊழல் முறைகேடுகள், அவற்றையெல்லாம் அம்பலப்படுத்துகின்ற ஒரு மனிதனாக தன்னை அடையாளம் காட்டினார். ஆனால் அவருக்கு மருத்துவத்துறையின் உயர்பீடத்தில் வடக்கில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்பீடங்களுக்கும் இடையில் உள்ள முரண்பாடுகளும் அவரை அந்த மாதிரியாக செயற்பட வைத்ததாக கூறப்படுகிறது. அது சம்பந்தமாக அவருடைய உயர் அதிகாரிகளுக்கு, படைப்பாளர்களுக்கு எதிராக அவர் குறிப்பாக ஆறுமுகம் கேதீஸ்வரன், சத்தியமூர்த்தி ஆகியோருக்கு எதிராக அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே நீதிமன்றங்களிலே அவர்கள் மான நஷ்ட வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10-15 வழக்குகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அதனால் நாங்கள் அதற்குள் போவது உங்களுக்கு முறையானது அல்ல என்றாலும், இந்த அர்ஜுனா ராமநாதன் செய்திகளில் அடிபடுகின்ற முறைமை நாங்கள் ஒரு சுவாரஸ்யமாகவும் ஒருவேளை அதை பற்றி அதனுடைய பாரதூரமாகவும் கூட நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறோம். ஏனென்றால் அவர் அந்த சாவகச்சேரி நிகழ்வுகளை வைத்து, சாவகச்சேரி ஆஸ்பத்திரியினுடைய நடவடிக்கைகள், அங்கே நிலவிதாக கூறப்படுகின்ற ஊழல்களினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்கள், சாவகச்சேரி பிரதேச மக்களினுடைய ஆதரவை பெற்று அவர் ஒரு சினிமா பாணியில் சொல்றதானால் ஒரு இரவோடு இரவாக அவர் ஒரு பெரிய மக்கள் தலைவனாக மாறிவிட்டார். சாவகச்சேரி மக்கள் வி.என். நவரட்னம், வி. குமாரசாமி போன்ற பெரிய படித்த வழக்கறிஞர்கள் அவர்கள் எல்லாம் இருந்த பிரதிநிதித்துவம் செய்த அந்த சாவகச்சேரி தொகுதி அர்ஜுனா ராமநாதனுக்கு தான் இந்த தடவை பாராளுமன்ற தேர்தலில் கூடுதலான வாக்குகளை எடுத்திருக்கு. நவரத்னம் போன்றவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினரான சாவகச்சேரி தொகுதி அர்ஜுனா ராமநாதனுக்கு தான் இந்த முறை கூடுதல் வாக்குகளை அளித்திருக்கிறார். இப்ப தனி பழைய தேர்தல் முறைப்படி பழைய தொகுதி அடிப்படையில் பார்த்தால் ராமநாதன் இன்றைக்கு சாவகச்சேரி இந்திய எம்பியாக வந்திருப்பார். ஆனால் இது மாவட்ட அடிப்படையில் அவர் சுயேட்சை குழுக்கள் எடுத்த வாக்களின் அடிப்படையில் இந்த விருப்பு வாக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் எம்பியா வந்திருக்கிறார். அது வேறுபடியா, அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் அவர் சாவகச்சேரி ஆஸ்பத்திரி சர்ச்சைக்கு பிறகு ஊடகங்களில், குறிப்பாக சமூக ஊடகங்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி செய்த பிரசாரங்கள், பதிவுகள்
எல்லாமே பரவலாக பார்க்கப்படுகின்றன. அதனால அவர் மீது ஒரு வாஞ்சை கொண்டு வெளிநாடுகளில் உள்ளவர்கள் பெருமளவில் பணத்தை அனுப்பியதாக கூறப்படுகிறது. எனக்கு அது பெரிய கணக்கு விவரங்கள் தெரியாது, ஆனால் கூறப்படுகிறது. அது உண்மை என்றும் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு தொகை ஒவ்வொருத்தர் சொல்லுகிறார்கள். அது எங்களுக்கு அது பற்றி தெரியாது. ஆனால் அவர் பேசுகின்ற முறை, அவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு கையாளுகின்ற அணுகுமுறை, மக்களுடன் அவர் பேசுகின்ற முறை, பெண்களை பற்றி அவர்கள் கதைக்கின்ற முறை எல்லாமே அவர் பாராளுமன்ற பிரதிநிதியாக வருவதற்கு முன்னர் நடந்தவை என்று மாத்திரம் கூற முடியாது. அதற்கு பின்னரும் கூட அவர் இடக்கு முடக்காக பேசுகிறார். எல்லாமே எனக்கு தெரியும் என்று பேசுவது பொதுவிலே ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கிறார்கள் ஏற்றுக்கொள்வது அல்ல. எல்லாருக்குமே தெரியாத விடயங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நாங்கள் உங்களுடன் நான் பேசவில்லை. நீங்கள் கேட்கறதுல எத்தனை பேரும் தெரியாமல் இருக்கிறது, அது வேறு. ஆனால் அது அந்த பேராசிரியர் சிவத்தம்பி சொல்வார், எல்லாருமே தெரியாதவர்களாப்பா, ஆனால் தெரியாத துறைகள் தான் வேறாயிரும். எல்லாருமே தெரியாதாக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியாத துறைகள் வேற யாரு. அதனால அவர் தெரிஞ்ச துறைகள் கொஞ்சம் பண்ணதை அவர் அப்படி சொல்லிதான் அவர் நெகட்டிவா சொன்னார் ஒரு பகுதியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால் எங்களுடைய இந்த தமிழர் வாழ்விலே இன்று அர்ஜுனா அது தவிர்க்க முடியாத ஒரு கவன ஈர்ப்புக்குரியவராக மாறிவிட்டார். அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். நான் விரும்புகிறேன் அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்களை விரும்புகிறேன் இல்லையோ, போனை துறந்ததும் அவர் வந்து விடுகிறார், பேஸ்புக்கை துறந்ததும் யூடியூப்பை துறந்ததும் அவர் பாராளுமன்றத்தில் வருகிறார், காருக்குள் வருகிறார், வீதியில் வருகிறார், சந்தைக்குள் நிற்கிறார். எல்லா இடமுமே அங்கிங்கனாதபடி எங்குமே அவர் காட்சி தருகிறார், நிறைந்து நிற்கிறார். பாராளுமன்றத்திலே அவர் முதல் நாள் நடந்து கொண்ட முறை உண்மையிலே எனக்கு சரியான மனவருத்தம் என்ன, அவருக்கு சரியான ஆத்திரமே வந்தது. பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவருக்குரிய ஆசனம் என்பது இடது பக்கத்திலே சபாநாயகரனுடைய ஆசனத்திலிருந்து 8வது ஆசனம். அது பாரம்பரியமாக கடைபிடிக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றது எங்களுக்கு தெரியாது. அடுத்த பக்கத்திலே அங்கிருந்து 8வது ஆசனம் பிரதமருக்குரியது. இவர் அன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எல்லாரும் அங்கேயும் இருக்கலாம் முதல், இரண்டால் ஒவ்வொருவருக்கும் ஆசனங்கள், கட்சிகளுக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்ட பின்னணியிலே அவர், ஆனால் அந்த 8வதுக்கு ஏன் ஓடி போயிருந்தார் என்றுதான் அது எதிர்கட்சி தலைவருக்குரிய என்றது பாரம்பரியமாக எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு தெரியாமல் இருக்கிறதோ என்ன தெரியாது. ஆனால் அந்த 8வதுக்கு அவர் ஓடி போய் இருந்து கொண்டு அவர் அதில் பாராளுமன்ற அலுவலர்கள் வந்து மறுமரியாதையாக அவர்கள் எந்த விதமான வடபடித்தனமாகவோ ஒரு முறைகேடாக நடந்து கொள்ளவில்லை. அது பண்பாக ஒரு பாராளுமன்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினருடன் அணுக வேண்டிய பழமையான முறையில் அவர் அணுகிறார்கள். ஆனால் அவர் அப்படி எங்களுக்கு தெரியாது, என்ன தெரியாது, எங்கேயும் இருக்கலாம் என்று தானே இருக்குது, அங்கே இருக்கலாம், எதிர்கட்சி தலைவரை போய் வேறு எங்கேயும் இருக்க சொல்லுங்க, இதில் எழுதி கிடக்கா. அதெல்லாம் இவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல. இவர் வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு 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 படிக்காமல் வந்த ஆள் அல்ல. ஒரு மருத்துவத்துறையில மருத்துவ அத்தியட்சகர், பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவர்களுடன், பெருமளவு மக்களுடன், படித்தவர்கள், பண்பானவர்கள், படிக்காதவர்கள் எல்லாருடன் பல அனுபவங்களை கொண்டவர். வைத்தியருக்கு பலரை சந்திக்கிற அனுபவம் இருக்கு. அதன் மூலமாகவே அவருக்கு ஒரு நடத்தை பழக்கம் இயல்பாக வரும், ஒரு பண்பான நடத்தை பழக்கம். ஆனால் இவர் அந்த மாதிரி கதைத்தது அன்றைய தினம் என்னுடன் பேசிய பல பேர், இந்த ஆள் என்ன இப்படி நடக்கிறாரே, இதெல்லாம் தேவையில்லாத விடயம் இல்லவா. அத்துடன் அவர் எடுத்த உடனே அர்ஜுனா ராமநாதன் தமிழ் ஈழத்தில் இருந்து இது ஒன்று. நாங்கள் இப்ப தமிழ் ஈழத்தை நாங்கள் சைபர் ஸ்பேஸ்ல தான் பார்க்கிறோம். சைபர் ஸ்பேஸ்ல தான் தமிழர் இருக்கு, நிலத்துல தமிழீழம் இல்லை, மனதளவில் தான் இருக்கு, சைபர் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அவரும் அதில் நான் தமிழ் ஈழத்திலிருந்து வருகிறேன். பிறகு வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தந்தையாரக்கூடிய தொடர்புகள் அது எல்லாத்தையும் பாராளுமன்றத்துக்குள்ளே நேற்று கதைக்கிறார். ஆனால் அதை பற்றி இந்த அண்மையிலே தனது டாக்டர் பட்டம் தொடர்பாக சர்ச்சை எடுத்து விலகிய சபாநாயகர் அன்பல அதை பற்றி கண்டியில் உறவியலாளர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னார், அவர் கதைத்த விடயங்கள் பாராளுமன்றம் கூடிக்கொண்டிருந்த நேரம் கதைக்கிறது, பாராளுமன்ற கூட்டத்தோடு தொடங்க முன்னர் கதைத்தது. அதனால் அதை பற்றி நாங்கள் கதைக்க முடியாது, ரொம்ப கண்ணியமாகவே சொன்னார். இவர் வந்து சிங்கள உறுப்பினர்களை ஆத்திரமூட்டும் வகையில கதைக்கிறார். நாங்கள் விரும்ப இல்லையோ பிரபாகரனை பற்றியோ அல்லது விடுதலை புலிகளை பற்றியோ ஈழம் பற்றியோ அதுகளை 13 பற்றி பேசினா கூட அவங்களுக்கு ஆத்திரம் வருது. அப்ப இதுகள் எல்லாத்தையும் பேசும் பொழுது அவங்களுக்கு ஆத்திரம் வரும். அப்ப நாங்கள் அதுக்காக அவர்களை தாஜா பண்ணி கொண்டுதான் எங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கமெண்ட் இல்லை.
ஆனால் நடைமுறை சாத்தியமாக நீர் புதிய உறுப்பினராக வந்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் என்னை தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் கண்ணியமான ஒரு உறுப்பினராக உங்களை காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ கிடைக்கின்ற பப்ளிசிட்டி, நேர்மறையாக கிடைக்கின்ற பப்ளிசிட்டியை விரும்புவது யாரும் இயல்பு. ஆனால் இவரை பொறுத்தவரை எதிர்மறையாக கிடைக்கிற பப்ளிசிட்டியை கூட விரும்பி வரவேற்கிறார். இவருக்கு பின்னாலே இருந்து கொண்டு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற யூடியூபர்ஸ் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இவருடைய இதுகளை பெருமளவில் போடுகிறார். இவர் பணம் கொடுக்கிறாரோ இல்லையோ அல்லது அவர்கள் என்னவோ தெரியவில்லை, அதை அப்படி நாங்கள் வேண்டாம். ஆனால் இந்த அவர்களும் இது ஒரு பணம் பண்ணுகின்ற மார்க்கமாக அவர்களும் கையாளுகிறார். அதே போன்று ஊடகங்களை பொறுத்தவரை பத்திரிகைகளும் சரி, இலத்திரனின் ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாத்தையும் இந்த பரபரப்பான சென்சேஷனல் நியூஸ்களுக்கு ஒரு ஒப்சஷன், ஒரு மிரட்சி எங்களுக்கு வர்றதானே பத்திரிகையாளர்கள் தானே நாங்களும். அந்த மிரட்சி இந்த பத்திரிகைகளும் இந்த ஊடகங்களும் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களை பிரபலப்படுத்துறதுக்கு, குறிப்பா சமூக ஊடகங்கள் இவ்வளவுக்கு இதை பாவிக்கின்றன. இன்று நாங்கள் பேசுகின்ற இந்த சந்தர்ப்பம் கூட அதனுடைய உளவானதாக இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் ஒரு எங்களை அறியாமலேயே ஒரு மிரட்சியை ஏற்படுத்தி விடுகிறது. இப்படி பேசினால் வந்து கழிச்சிருக்கிறார் அப்படிங்கிறார். பாராளுமன்றத்தில் விவரம் கேட்காத கேள்வி எல்லாத்தையும் கேட்கிறார். விவரம் நடந்து கொள்ளாத முறையில் நடக்குகிறார். எனக்கு வேணுமென்றால் எனக்கு பேச இடம் தேவையில்லை என்றால் வெளியில விடுங்கள், அல்லது நான் வீட்டை போறேன், அல்லது பாராளுமன்றத்தில் இதுக்கு இந்த கதையில இருக்கு என்ன விடையில்லைன்னு சொன்னால் நடுவில் ஒரு கதையை போட்டு தாரம் கொண்டு அப்படி எல்லாம் கேட்கிறார். அதனால் நான் என்ன சொல்றேன் என்றால், அவர் பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு தன்னை தெரிவு செய்த மக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். பாராளுமன்றத்தில் அன்று ஒரு நண்பர் ஒருத்தர் பகுதியா சொன்னார், இந்த எங்களுடைய யுத்த காலத்திலே ஏற்பட்ட அவலங்கள், ரோமா அவலங்கள் காரணமாக அல்லது மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களை பைத்தியம் என்று நான் சொல்ல வரவில்லை, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உணர்வதிர்ச்சி கோளாறு ஆகமிஞ்சி கூடினால் அது மனநோயாக தான் மாறும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை பற்றி யாழ் மாவட்டத்துல யுத்தத்துக்கு பிறகு கணக்கெடுப்பு எதுவும் நடத்தப்படவில்லை. ஆனால் அவர்கள் பகுதியா சொன்னார், எனக்கு நான் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ல வரையில இந்த மாதிரி ஒவ்வொரு சிந்திக்கிறார்கள். இந்த நிலைமை இந்த நிகழ்வுகளை வைத்துக் கொண்டதுக்காக சொல்றேன். இன்னும் கணக்கெடுக்கப்படவில்லை. இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த யுத்த முடிவுக்கு பிறகு மனதளவில் பாதிக்கப்பட்ட உள ரீதியான பாதிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது, உள ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்காங்க. அது நான் எப்படி என்று கேட்டேன். அவர் சொன்னார், இந்த சுயேட்சை குழு பயணிகளுக்கு வாக்களித்தவர்கள் என்ற தொகையை பாருங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த அவ்வளவு மக்களையும் நீங்கள் அப்படி கொச்சப்படுத்துகிறீர்கள், அது தவறு. இல்லை நான் ஒரு வழியாத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் இவர் அர்ஜுனா அந்த சாவச்சேரி தேர்தலை ஜூன் இல்லை என்று நினைக்கிறேன், ஜூன் மாதத்திலே தொடங்கினார். ஜூலை தொடங்கியது. அதுக்கு பிறகு ஊடகங்களில் கிடைத்த தூஷண வார்த்தைகள், அந்த அவருடன் கூட திரிகின்ற பெண் பிள்ளையையும் வைத்துக்கொண்டு தங்கம் என்றார், தகரம் என்றார், அதை அவற்றை பிரச்சனை. ஆனால் வைத்துக்கொண்டு அவர் பேசிய வார்த்தைகள், அது பொது ஊடகங்களிலே, சமூக ஊடகங்களிலே பொதுமக்கள் பார்க்கிறது, எல்லாரும் பார்க்கிறது. பெண்கள் பற்றி கேவலமாக, நான் யாழ்ப்பாணத்திலே பெண்களை அவமதிக்கிறதுக்காக கொதித்தெழுக்கிறவர்கள் இல்லையா என்று கூட நான் நினைத்தேன். அவரும் அவ்வளவு அவமதிப்பாக கேட்கிறார், ஆண்களை பற்றி கேவலமாக கேட்கிறார், பச்சை தூஷணங்கள் பேசுகிறார். அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். அதுக்கு பிறகும் அவர்கள் வாக்களித்து அவரை தெரிவித்திருக்கிறார்களே. சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர்கள், உறுப்பினர்கள் விட அர்ஜுனாவும் அவருக்கு அடுத்ததாக வந்திருக்கிற கௌசல்யா என்ற சட்டத்தரணி பெண்மணியும் கூட வாக்கள் எடுத்திருக்கிறார். இதை நாங்கள் என்னென்று பார்ப்பது? இல்ல என்னன்னா, இப்ப நீங்க சொல்றது போல இந்த பழைய அரசியல்வாதிகள் மீதான நம்பிக்கை இழந்து இப்ப மக்களாக இவர் இணைந்து வேலை செய்கின்றார் என்ற ஒரு மனநிலை வந்ததன் காரணத்தினாலதானே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஏன் வாக்களித்தார்கள்? வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய பாரம்பரியமான அரசியல் கட்சிகளின் அரசியல்வாதிகள் சரியான முறையில் இந்த யுத்த முடிவுக்கு பின்னர் வந்த காலத்திலே நடந்து கொள்ளவில்லை, தங்களை சரியான முறையில் வழிநடத்தவில்லை. அவர்கள் சும்மா வெறுமனே தேசியம் என்று பேசிக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு போய் பல
சொல்ல போனால் தென்னிலங்கை அரசியல் மாத்திரம்தான் ஊழல் இல்லை, வடக்கு கிழக்கு தமிழர் அரசியலும் ஊழல் ஒரு விரலுக்கேற்றளவு வீக்கமாக அந்த ஊழல் வளர்ந்திருக்கு. அதனால் மக்கள் வெறுப்படைந்திருக்கிறார்கள். இவர்கள் தங்களை போருக்கு பின்னர் தங்களுடைய உரிமை போராட்டத்தை, தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான, தங்கள் வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறையை காட்டக்கூடியவர்களாக இல்லை என்று வெறுப்படைந்த காரணத்தினால்தான் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். தேசிய மக்கள் சக்தியிலே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் யாருக்குமே தெரியாது. தேர்தலில் இந்த பட்டியலில் இடம்பெற்ற பிறகுதான் அவர்களை பற்றி எங்களுக்கே தெரியும். அங்கே அந்த ஊர்களில் சந்திரசேகரத்தை தவிர வேற யாரையும் தெரியாது. மலையகத்தில் இருந்து சென்ற சந்திரசேகரன் 10 வருடங்களிலே, கிட்டத்தட்ட 10 வருடமாக அவர் அங்கே யாழ் மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர். அவர் 10 வருடங்களிலே யாழ்ப்பாண தேர்தல் வரலாற்றை புரட்டி போடுகிற மாவட்டத்தை சொல்கிறேன். யாழ் மாவட்ட தேர்தல் வரலாற்றை புரட்டி போட்டு 6 ஆசனங்களை 3 ஆசனங்களை தனது கட்சிக்கு எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாதுரியமான ஒரு விவேகமான அரசியல்வாதியாக தன்னை காட்டிக் கொண்டு விட்டார் அல்லவா? இது தமிழ் அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டிய விடயம் அல்லவா? நீங்கள் மக்களினோட உணர்வுகளை பார்க்கவில்லை, மக்களோட கீழ்மட்டத்துக்கு இறங்கி நடக்கவில்லை. அதனால் அவர்கள் கீழ்மட்டங்களுக்கு எல்லாம் சென்று தொழிற்சங்கங்கள், பல்வேறு விதமான சமூகத்தின் பல்வேறு அடுக்குகளை எல்லாம் அவர்கள் ஊடுருவி அங்கே அந்த வாக்களை பெற்றிருக்கிறார்கள். மீனவர்களுடைய பிரச்சனை கையாண்டிருக்கிறார்கள், பல்வேறு பிரச்சனைகளை கையாண்டு அவர்கள் இந்த தமிழக அரசியல்வாதிகளிலே நம்பிக்கை இழந்து தான். ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு உருப்படியான மாற்று இருக்குமென்றால் தேசிய மக்கள் சக்திக்கு போட்டிருக்க மாட்டார். அங்கே ஒரு உருப்படியான மாற்று இல்லை. அங்கே மாற்று என்று கூறிக்கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்தியவர்களும் கூட இந்த அரசியல்வாதிகளை விட தேசியத்தை ஒரு உச்சபட்சத்துக்கு பேசி ஒரு பிரயோசனத்துக்கும் இல்லாம பேசுறாங்க. உறுதியவர்கள் களப்படைந்து சோர்வடைந்து பாராளுமன்ற தேர்தலில் தலையும் காட்டாமல் இருந்தார். தங்களுடைய பொது வேட்பாளரை போட்டதன் நிறுத்தமாக நாங்கள் நல்ல அரசியல் அனுபவத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அவர்களுக்கு பேசாமல் இருக்கிறார்கள். என்றால் இந்த அரசியல் சக்திகளை, தற்போதைய அரசியல்வாதிகளை நாங்கள் திருத்த முடியாது. அவர்கள் கடந்த காலத்திலே இடம்பெற்ற தவறுகளை இந்த அனுபவங்களை பெற்று புதிய ஒரு அணுகுமுறை கடைபிடிக்க போவதில்லை என்று ஒரு உணர்வுக்கு ஒரு விளக்கப்பாட்டுக்கு மக்கள் வந்திருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம், அந்த வழியால் அந்த மக்கள் வெறுப்பில் தான் போட்டிருக்கிறார். ஆனால் அர்ஜுனா அந்த சாவச்சேரி பிரச்சனை மற்ற சுகாதாரத்துறையில இருப்பதாக கூறப்படுகின்ற பல்வேறு ஊழல்களை கொண்டு வருகின்ற ஒரு மனிதனாக தன்னை அடையாளப்படுத்தி, அவர் கொஞ்சம் கோமளித்தனமாக நடந்து கொண்டாலும் கூட அடையாளப்படுத்தி அவர் விரும்பத்தை பெற்று விட்டார். அதனால் அவர் அந்த தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது மக்களை கூடுதலாக அவரை நான் யூடியூபில் பார்த்தது சந்த வழித்தான் அவர் மக்களுடன் பேசுகிறார். என்ன தெரியுமா? காலில் விழுகிறார். எந்த ஒரு அரசியலையும் காலில் விழுந்து யாழ்ப்பாணத்தில் ஓட்டு கேட்டதாக நான் நேரடியாக அறியல. அவன் ஒருத்தனுக்கு படத்தையும் எடுக்கிறதுக்கு போனையும் கொடுத்து தானும் காலில் விழுகிறார், கண்டபாட்டில் காலில் விழுகிறார். அதெல்லாம் தேவையில்லை. அவரை நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் ஒரு மருத்துவர், அதெல்லாம் அவர் தேவையில்லை. அவர் அந்த அளவுக்கு கீழே வாங்கி அந்த வாக்குகளை எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த வாக்குகளை போட்ட மக்களை எனது நண்பர்கள் கூறியது போன்று நான் இப்படி மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அது நாங்கள் அப்படி பார்க்கக்கூடாது, மக்களை அப்படி பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு, தன்னை பாராளுமன்ற தெரிவு செய்த மக்களுக்கு நான் சரியான சேவையை செய்வதாக இருந்தால் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது பாராளுமன்றத்தில் பொது வாழ்விலே மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கண்ணியமான, ஒரு நயநாகரிகமான, சிவிலிட்டி என்று சொல்லுவாங்க, நயநாகரிகமான ஒரு பழக்க வழக்கத்தை நான் ஏற்படுத்தினேன். அது அர்ஜுனாவிடம் அறவே இல்லை. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எல்லாரும் இருக்கு, அவர் மட்டும்தான் பேசுவார். அந்த சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஸ்டீலிங் த ஷோ என்று. அவரே அந்த காட்சியை கவர்ந்து களவாடி தானே முக்கியமானவராக காட்சி அளிக்க, அதுடன் அரசாங்க உத்தியோகங்களை பார்த்து நீண்ட காலமாக பணியாற்றி பெரிய தகவல்களை பெற்ற அவர்களை உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் எவ்வளவு படிச்சிருக்கிறீர்கள், சிவிகே சிவஞானம் என்பவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் தமிழர் கட்சியில் நின்ற காலம், அவர் விடுதலை புலிகள் இடைக்கால நிர்வாக சபையிலே இந்திய படைகள் இருந்த காலத்திலே விடுதலை நியமிக்கப்பட்டவர். அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவரை கேட்கிறார், உங்களோட பேர் என்ன? இதெல்லாம் ஒரு மூத்தவர்களை, ஒரு நாடறிந்தவர்களை, சமூகத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் அலட்சியம் செய்கிற ஒரு போக்கு. ஆனால் அதை
அதை தட்டி கேட்பதற்கு அவருக்கு அருகருகே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் பேசவில்லை. என்றால் அவர்கள் அதில் பேசவிருக்க காரணம் நான் நினைக்கிறேன், அவர்கள் பேசினால் இவர் ஏதோ இடக்கமுடக்காக சொல்லி அவர்களை அசௌகரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடும் என்பதால் அவர்கள் பேசவில்லை. ஆனால் தலைவராக மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கிற ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் ஓரளவுக்கு சொல்லியிருக்க வேணும், இந்த மாதிரி நேர்முக பரீட்சை நடத்த வந்தவர் மாதிரி நீங்கள் எங்களுடைய அதிகாரிகளை நாங்கள் அங்கீகரித்து அவருடைய தகுதி அவருடைய சேவைகள் அதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்துக்கு அவர்களை அழைத்திருக்கிறோம். நீங்கள் அவர்களிடம் தகுதிகள் பற்றி கதைக்கப்படாது, அது தவறானது என்று சந்திரசேகரன் அவர்கள் அவரை அதட்டிக்கு சொல்லி இருக்க வேண்டும். அவரை சொல்லவில்லை. அந்த மாதிரி எல்லாருமே பொறுத்திருக்கும் பொழுது மனுஷனுக்கு இயல்பா வராதானே, நான் செய்கிறது சரியாகத்தான் இருக்கு, அது சமூகத்தில் ஈடுபடுது. இல்ல, ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இப்ப யாருமே திருப்பி கேள்வி கேட்கிறார்கள் இல்லை. இப்ப அதிகாரிகள்கிட்டையும் கேள்வி கேட்கத்தானே வேண்டும். ஏனெனில் இப்ப வருகின்ற பணம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். சி.வி. விக்னேஸ்வரனுடைய காலத்துல முதலமைச்சராக இருந்த பொழுது நீதிபதி வருகின்ற அபிவிருத்திக்கான பணம் திரும்பி திரைசேரிக்கு செல்கிறது. அதை செலவழிக்கிற முறையை கேட்டா என்ன பிழை என்ற ஒரு கேள்வி வருது. இல்ல, அது ஊழல் முறைகேடுகள் அரசாங்க நிதி ஒழுங்காக பயன்படுத்தப்படாமல் அபிவிருத்தி குன்றிய ஒரு மாவட்டமாக யாழ்ப்பாணம் இருக்கிறது. அது பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. அவற்றை நிவர்த்திப்பதற்கு நமது தமிழ் அரசியல்வாதிகள் இதுவரை காலங்களை பிரதித்துவப்படுத்தியவர்கள் உருப்படியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. அவர்கள் கற்பனையில இன்றுமே காண முடியாத ஒரு அரசியல் தீர்வு பற்றி கனவு கண்டு கொண்டு கற்பனா ரீதியான கதைகளை பேசுகின்றவர்களாக மாத்திரம் இருந்த காரணத்தினால்தான் அர்ஜுனா போன்ற தோற்றப்பாடுகள் வெளிக்கிளம்ப வேண்டி வந்தது. தேசிய மக்கள் சக்தி நான் முதலை சொன்னேன் அந்த மாதிரி. ஆனால் அதை ஒரு பிரச்சனையை சொல்வதற்கு ஒரு முறை இருக்கு. பிரச்சனையை நாங்கள் ஒரு பிரச்சனையை வெளியில் சொல்லும் பொழுது அதை மக்களும் நிதானமாக இவர் சொல்வதிலே நியாயம் இருக்கிறது என்று நம்புகிற மாதிரியாக அந்த மக்களின் நம்பிக்கை ஒன்றெடுக்கக்கூடியமாக, அல்லது நாங்கள் இந்த அதிகாரியிடம் எங்களது பிரச்சனையை முன்வைக்கிறோம் என்று அந்த அதிகாரி கூட அது நியாயமானது, நாங்கள் தவளைத்து விட்டோம், அது இனிமேல் திருப்தி செய்யப்படும் என்று ஒத்துக்கொண்டு சொல்லுகிற அளவுக்கு பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது அந்த உறுப்பினர்களும் அவர் நியாயமாகத்தான் கதைக்கிறார், அவரை பற்றி தவறான சில கதைகள் வந்தாலும் அவர் கதைப்பது நியாயமானது என்று அவர்கள் நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு நிதானமாக ஒரு நயநாகரிகமாக ஒரு பிரச்சனையை அணுகுவதற்கு உத்தியோகபூர்வம் சரி உத்தியோகபூர்வமற்ற முறையிலும் சரி ஒரு நிதானமான அணுகுமுறை ஒன்று இருக்கிறது வாழ்விலே. அதை இவர் கடைபிடிக்காமல் எடுத்ததுக்கெல்லாம் முடக்க கதைக்கிறது, மற்றவர்களை அவமதிச்சு கதைக்கிறது, அதெல்லாம். ஆனால் அதை ரசிக்கிற ஒரு இளைஞர் வட்டம் இருக்கு. அவர்கள் அந்த சமூக ஊடகங்களிலே அவரை பற்றி யாராவது கண்டித்து எழுதினால் அவர் என்ன செய்தார், இவர் என்ன செய்தார், அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம், வெளிநாட்டில் இருந்து உங்கள் ஊரில் இருந்தும் எல்லாரும் பெரிய அண்டி மேரெல்லாம் அவருக்கு காசு அனுப்பியிருக்கிறார்கள், வெளியில் காசு வந்திருக்குன்னு சொல்றாங்களே எனக்கு தெரியாது. அப்ப அவர்கள் எல்லாம் அவர்கள் இறக்கப்படுகிறார்கள். அவர் சின்ன நேரத்திலும் அழுதும் விடுகிறார், யூடியூப்பில் பார்த்து அழுதும் விடுகிறார், தன்னை எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பாதிக்கிறாங்க அப்படின்னு அழுதும் விடுகிறார். அதனால அவர் தனக்கு இரக்கத்தையும் தேடுகிறார், பகைமையும் தேடுகிறார், சில நேரம் தன்னை ஒரு இல்லல் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குகிறார். அவர் ஒரு பல்பரிமாண தோற்றப்பாடாக இன்று எங்கள் மத்தியில் இருக்கிறார். அதனால் நான் அவரிடம் கேட்பது, எனக்கு அவரை தெரியாது, நான் பேசியது கிடையாது, இப்பொழுதுதான் 6 மாதமாக அவர் யூடியூப்பில் தான் காட்சி தருகிறார். படத்துல பார்த்து எல்லாரோட நாங்கள் பழகியது இல்லையே. எம்ஜி ராமச்சந்திரன் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம். பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் படத்துக்கும் போகணும், மற்ற படத்துக்கு எங்களோட படிப்பை கெடுத்ததில் அவருக்கும் பங்கு இருக்கு. அப்போ அந்த மாதிரி நாங்கள் அவரை சந்திச்சோமா இல்லை. அதே மாதிரி தான் அர்ஜுனாவும் திரையிலே எங்களை ரொம்ப சிலையிலே இந்த மக்களை ரொம்பவே கவர்ந்தெழுக்கிறார். அது ஒரு எதிர்மறையான கவர்ந்தெழுப்பு. அதை அந்த நிலைமையை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது அவருக்கு தான் நாளடைவில் பிரச்சனையை கொண்டு வரும். ஆனால் இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் இவருடைய ஆதிக்கம் இப்பொழுது அதிகமாக இருக்க போகிறதாக சில விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது சரியா? இல்ல, அது குறிப்பிடுகிறார்கள். சரி, பாராளுமன்ற தேர்தலில் வந்த முடிவுகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது அடுத்த பிப்ரவரியோ அல்லது ஜனவரி கடைசி பகுதியிலோ மார்ச்சிலோ உள்ளூராட்சி தேர்தல்கள் நிச்சயம் நடக்க வேண்டும். ஏனென்றால் அது உயர்நீதிமன்றம் உத்தரவு அந்த தீர்ப்பை மீறி நீண்ட காலத்தை கொண்டு செல்ல முடியாது.
அது எப்படி நடக்கும்? அது சில சட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த இந்த வருடத்தில் கடந்த வருடத்து ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் அட்டை பயன்படுத்துவது, மற்றது சில சட்ட திருத்தங்கள், அந்த பழைய நியமன பத்திரங்களை ரத்து செய்வது போன்றது சில அது இந்த அரசாங்கத்தையும் செய்ய முடியும். 2/3 மெஜாரிட்டி இருக்கிறவர்கள் சிம்பிளா செய்ய முடியும். இதனால் எப்படி நடக்கத்தான் போகலாம். அந்த பாராளுமன்ற தேர்தல் அந்த முடிவுகளை எடுப்பதாக கொண்டு பார்க்கும் பொழுது கணிசமான உள்ளூராட்சி சபைகளை, குறிப்பாக யாழ் மாநகர சபையை கூட தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாண மாவட்டத்தில் 9,000 வாக்குகள் எடுக்கும். யாழ்ப்பாண மாவட்டம் இல்லை, சாரி, யாழ்ப்பாண தொகுதியிலே போலிங் டிவிஷன், அது அந்த போலிங் டிவிஷன் தான் பெரும்பாலும் மாநகர சபை. அதுக்குள்ள 9,000 வாக்குகளை அவர்கள் எடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமா மாநகர சபை அவர்கள் கைக்கு தான் போகும். அதே மாதிரி கீழ் மட்டத்திலே வேறு பிரதேச சபைகள், நகர சபைகளிலே அரசாங்கம் வந்து விட்டது. இந்த அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களை தெரிவு செய்தால் தங்களுடைய அலுவல்களை, தங்களுடைய தேவைகளை, வீதிகளை போடுவது, வீதிகளை திருத்துவது, மின்சார பல்வேறு வசதிகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கிராம மக்களும் அவர்களுக்கு வாக்களிக்க கூடும். ஆனால் அர்ஜுனா மாகாண சபை தேர்தலில் கூட அவர்கள் வருவார்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அது வேறு விடயம். நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் நினைப்போம். ஆனால் அர்ஜுனா சுயேட்சை குழுவிலே விரட்டிவிட்டவர். அவருடன் 9 பேர், அவருடன் சேர்ந்து 9 பேரிலே தேர்தல் காலத்தில் கூட அவருடன் முரண் பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய சில நடத்தைகள் காரணமாக அவரே சில பேருக்கு தனது குழுவிலே இருக்கிற சில பேருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று பகிரங்கமாகவே அறிந்தார். அப்படி ஒரு சர்ச்சைக்குரியாக இருக்கிறார். அண்மை காலமாக பாராளுமன்றத்திலையும் பொது வழியிலையும் நடந்து கொள்ற முறையையும் பார்க்கவில்லை. அந்த மக்கள் எப்படி அதை பார்க்க போகிறார்கள் என்பது ஒரு பிரச்சனை. ஆனால் அதோடு பாராளுமன்ற தேர்தலுக்கு 9 பேரை வேட்பாளராக தெரிவு செய்கிறது. அவர்கள் படித்தவர், பல படித்த நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒவ்வொரு பிரதேச சபையிலும், மாநகர சபையிலும், நகர சபையிலும் பல குழுக்களை, பல உறுப்பினர்கள், பல வேட்பாளர்களை தேட வேண்டியிருக்கு. இவர்கள் அந்த அளவுக்கு எண்ணிக்கையான வேட்பாளர்கள் அர்ஜுனாவுக்கு பின்னால் வருவார்களா என்பது ஒரு பிரச்சனை. ஆனால் அவர் தட்டி கேட்கிறார் பிரச்சனை என்று ஒரு விசிலடிக்கிற கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அது நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நான் நினைக்கிறேன் மற்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை, அடிமட்ட பிரச்சனைகளை பேசுகிறார்கள் இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தின் விளைவாக அவர் மீதான பாராட்டுதலாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். அவரும் அதை பிடித்துக் கொண்டார். அவர் சரியான ஒரு டாக்டர், அவர் ஸ்டெதஸ்கோப்பை பாவிக்காம கையாலே நாடி பிடிச்சிட்டார். சரியா அந்த மக்களை அவர் சரியா பிடிச்சு அதுக்கேற்ற மாதிரியே தன்னுடைய நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் அப்படியே தொடர்ந்து போகிறார். கொழும்பிலிருந்து வடிக்கட்டு போகும்பொழுது போனை திறந்து மோனூலில போட்டு விட்டு, இதோ வந்து விட்டேன், குருநாகலை தாண்டி விட்டேன், பவுனியாவை தாண்டி விட்டேன், இந்த சாவச்சேரிக்குள் உள்ளிட போகிறேன், உள்ளிட்டு விட்டேன் என்றெல்லாம் ரன்னிங் கமெண்ட்ரி. நான் ஒரு நாள் மெனக்கெட்டு பார்த்தேன். அப்படி அவர் தன்னை எப்படி இன்றைய சமூக ஊடகங்களினுடைய எதிர்மறையான தாக்கங்களை பற்றி புரியாத ஒரு கூட்டத்திடம் அவர் வரவேற்கப்படுகிறார். அதான் இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது. நானும் நீங்களும் இன்று பேசுகிறோம். நீங்கள் லண்டனிலிருந்து பேசுகிறீர்கள், நான் கொழும்பிலிருந்து பேசுகிறேன். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து, குக்கிராமத்திலிருந்து பேசினாலும் கூட உங்களுடன் இப்படி பேசக்கூடியதான ஒரு வசதி தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி காரணமாகத்தான் வந்தது. இந்த சேட்டலைட்டுகள் செய்மதிகளை கண்டுபிடித்த பொழுது 60களிலே முதல் அந்த செய்மதியை கண்டுபிடித்தது, அந்த இன்வென்ஷன் தகவல் தொழில்நுட்பத்தை கற்பனை செய்து பார்க்க முடியாத உயர்த்து கொண்டு போப்பது என்று சொன்னவர் ஒரு இலங்கையர், ஆதர் சி கிளார்க். 60களில் எனக்கு 4 வயசு. ஆனால் இங்கேயோ போப்போம் என்று சொன்னார். உண்மைதானே. நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இல்லாம போயிடுவோம். அதுக்குள்ள இன்னும் எத்தனை ஏஐ வந்திருக்கு, செயற்கை நுண்ணறிவு. அது எல்லாம் அவ்வளவு அது வியக்கத்தக்கதையும் செய்கிறது, விபரீதமானதையும் செய்ய போகிறது. அதுதான் உள்ள பிரச்சனை. அதனால இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கங்கள், நானும் நீங்களும் பேசுறது ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவான அம்சம். நெகட்டிவான அம்சங்கள் ஆபாச படங்கள், ஒரு பெண் பிள்ளை தவறாக பயன்படுத்தி விட்டு, இல்ல இப்ப நீங்க ஒரு அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளராக டாக்டர் அர்ஜுனா இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக எம்பியான, இலங்கையில் எம்பியான ஒரு மனிதர். நிச்சயமா இல்ல எல்லாருமே சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்களாம்.
ஆனா சமூக அர்ஜுனா ஒரு 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 மேடை போட்டு ஒரு கூட்டம் பேசியதாக நான் காணவில்லை தேர்தல் காலத்தில். நான் காணவில்லை. அவர் எங்களும் ஒழுங்கா வெளியே போய் 4 பேரோட கலாச்சாரம் தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பொதுக்கூட்டம் மட்டும் நடந்தது. சமூக ஊடகங்களின் ஊடாக மாத்திரம் ஒரு பிரபலியத்தை பெற்று வந்தவர் என்று அவர் தான். மற்றவர்களும் சமூக ஊடகத்தை பயன்படுத்துகிறார்கள், அது வேறுபடைய. இவர் அதை மாத்திரம் நம்பி ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தது ஒரு பெரிய விஷயம். நான் நினைக்கிறேன் அல்ஃபிரட் துரையப்பாவுக்கு பிறகு யாழ்ப்பாண மாவட்டத்திலே சுயேட்சையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யாழ்ப்பாண தொகுதியில வந்தவர். அவர் தொகுதியில வந்து தோக்கடிச்சதும் ஜீச்சி பண்ணப்படுது துரையப்பா. அப்ப அந்த காலத்துல அப்போ சுயேட்சைக்கு பிறகு வந்திருக்கிற ஒரே சுயேட்சை வேட்பாளர் அர்ஜுனா. அவர் பெருமைப்படுவதற்கு எனக்கு இருக்கு. முந்தி கொழும்பிலே மகேஸ்வரன் அவர்கள் ஐக்கிய கட்சியின் சார்பில் கொழும்பிலே தமிழ் வேட்பாளராக வந்த பொழுது சேர்வன் ராமநாதன் படித்தவர்களின் தொகுதிக்கு எம்பியாக வந்த கொழும்புல வந்த பிறகு மகேஸ்வரன் தான் தமிழ் எம்பியாக கொழும்பில வருகிறார். வீட்டு அடிப்படையில் அது சரிதான். அது மாதிரி அர்ஜுனா அல்ஃபிரட் துரையப்பாக்கு பிறகு அது விதாசார பிரயத்துவ தேர்தலில் ஒரு குழுவுக்கு ஞாபகம் வாக்களிச்சா கணிசமான வாக்கு கிடைத்தா தானே அது தெரிவு செய்யப்படும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 30,000 பேர் 27,000 ஏதோ வாக்களித்து அவர் வந்திருக்கு. அது ஏதோ இல்லை, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, அது அவரை பொறுத்தவரை அவர் மீது அனுதாபம் கொண்டவர்களை பொறுத்தவரை அவர்களை ஆரவாரமாக வரவேற்கிறவர்களை பொறுத்தவரை அது ஒரு சாதனை தான், ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அத்துடன் அவர் என்னென்றால் அந்த பாராளுமன்றத்துக்கு புதுசாக போயிருக்கிறார். பாராளுமன்றத்தில் கிளப்பி விட்ட பிரச்சனையை கிளப்பினால் அதுக்கு உடனடியாக தீர்வு வரும் என்ற மாதிரி அந்த நிற்கிற கூட்டங்களுக்கு சொல்ல பார்க்கிறோம். அந்த பட்டதாரி மாணவர்களும் யாரோ கச்சேரிக்கு யாழ்ப்பாண கச்சேரிக்கு முன்னால் சேலத்துக்கு முன்னால் 2-3 நாட்களுக்கு முன்பது உங்களுடைய பிரச்சனைகளை தாருங்கள், நான் பாராளுமன்றத்தில் நாளை வார செவ்வாய்க்கிழமை போய் கிளம்புகிறேன், அவருடனே சுகாதார அமைச்சு விசாரணை நடத்தும், அடுத்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் என்று சொல்கிறார். அவருக்கு அது அனுபவ குறைவா இருக்க வேண்டும். அது அனுபவம் என்ன, அவர் பாராளுமன்றத்தில் அனுபவமே இல்லை, அதனாலே அவருக்கு இல்லை. ஆனால் அவருக்கு எதிராக இப்போ வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அவர் தனது டாக்டர் அந்த மருத்துவத்துறை பதவியை விலகாமல் இன்டர்டிக்ஷன்ல இருக்கிற பீரியட்ல அவர் அதை தேர்தலில் போட்டியிட்டு தெரிவானதால் ஒரு வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு போட்டவர் உஷால வீரத்தண்டு, அவர் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர். அவர் போட்ட வழக்கில் தான் டயானா கமங்கே தனது எம்பி பதவியை இழந்தார். உங்க ஊர் பிரஜை, ஆனா இந்த ஊர் பிரஜை மாதிரி பிரிட்டிஷ் பிரஜை பிரஜை மாதிரி அவரை உயர் நீதிமன்றம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கியது அந்த தீர்ப்பை அடுத்து. அதனாலே அவர் தான் அந்த வழக்கை போட்டிருக்கிறார். அந்த வழக்கின் பின்னணியில் இருக்கக்கூடிய வாதங்கள் இதங்கள் அடுத்த 15ஆம் தேதி வருகிறது விசாரணைக்கு. அது பிறகு பார்ப்போம். அவரை பலவேறு விதமாக இவரை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்ற மனப்போக்கு கொண்டவர்கள் அரசியலுக்குள் கன பேர் இருக்கிறார். அதுக்கு இவருடைய நடத்தைகள் தான் பிரதான காரணம், வேறொன்றும் இல்லை. இப்ப சஜித் பிரேமதாசாவினுடைய அலுவலகத்துக்கு, எதிர்கட்சி தலைவருடைய அலுவலகத்துக்கு இவர் சென்றிருக்கிறார் நேரம் கேட்பதற்கு. எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒதுக்குறதை பற்றி அவர் ஒரு நடைமுறை அங்கே இருக்கிறது. அவர் போன இடத்துல இவர் தனக்கு அடித்ததாக சபைக்குள் வந்து முறையிடுகிறார். ஆனால் நான் கேட்கிறேன், எல்லா இடத்திலுமே வீடியோ மூலமே போனை காட்டியே போன்ல படம் எடுத்தே பிரபலமான மனுஷன் ஏன் அந்த சம்பவத்தை மாத்திரம் போன்ல எடுக்கேன் விளங்கல. அவர்கள் இல்ல இந்த இவர் போன விளையாடுவார் என்று தெரிஞ்சு அங்கே போன வையம் கண்டுட்டு அடிச்சாங்களோ, அல்லது அடிக்காம சும்மா இப்படி தள்ளி அவங்க இந்த பிரேமதாசாவோட நடந்து கொண்ட முறை, ஆசனத்தில் நடந்து கொண்ட முறை ஆத்திரத்தில் சும்மா தள்ளினாங்களோ, சும்மா சாதாரணமா சும்மா இந்த எதிர்ப்பை காட்டு நடந்து கொண்டார்களோ தெரியாது. இவர் அடிச்சேன்னு சொல்றார். பாராளுமன்றங்களை வந்து அடிச்சவரை முறைப்பாடாக்க சொல்றார். நான் இவர் எனக்கு அடிச்சவருக்கு அடிச்சிருப்பேன், நான் அவர் தந்தையினுடைய வயசுல இருக்கிறார் என்று. அவரும் அங்க வன்முறை தான் கதைக்கிறார். அவர் அதனுடைய பிரதிபலிப்புகளை பற்றி யோசிக்கிறார் இல்லை. அதோட அவரை தெரிவு செய்த மக்கள் எதிர்பார்க்கிறது அதிகமா அப்படித்தான் எதிர்பார்க்க நினைக்கிறேன். தாங்கள் ஒரு பண்பானவரைத்தான் அனுப்பி இருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு உலகத்துக்கு சொல்லுகிறார், நாட்டுக்கு சொல்லுகிறார், அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வருகிறார். ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கிறார் என்ற பேருடையாவது அவர் அது முக்கியமாக இல்லாமல் அவருடைய நடத்தைகளிலே பலரும் அவருடைய குணாதிசயங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய மனப்போக்கள் குறித்து பல்வேறு சந்தேகங்களை கிளப்புற மாதிரி நடந்து கொள்கிறார்கள். அதனால் சில மருத்துவத்துறை ஆட்களுடன் நான் உங்களுக்கு அர்ஜுனாவுடன் பழக்கமானவர்கள்
கேட்டால் நான் ஒரு மாதமும் ஆட்களிடம் போற ஒரு மனிதன். கேட்ட பொழுது அவர் உங்களை தெரியுமான்னு சொல்ல, அவரை தெரிகிறதுல எனக்கு என்ன இருக்குன்ற மாதிரி அவர் ஆத்திரத்தெல்லாம் பேசுவார். மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் இப்படியெல்லாம் ஒரு ஒரு இடக்கமுடக்கா நடக்கிற ஆக்கள் எல்லாம் அவர்களுடைய சிந்தனையை பற்றி சந்தேகிக்கிற விதமா நடக்கிற ஆக்கள் எல்லாம் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. மருத்துவத்துறையில படித்து பாஸ் பண்ணி வந்து சேவை செய்து மருத்துவ அத்தியட்சராக இருந்த ஒரு மனுஷன் என்ன அவர் என்னென்றால் அவரை பொறுத்தவரை அந்த நாசிசம் என்று சொல்லுவாங்க, அந்த தற்காதல் தன்னில காதல், தானே பெருசு, தானே எல்லாத்தையும் செய்யறது என்று ஒரு ஒரு பிரமை. அது ஒரு பிரமை தான். அதிலே அவர் மூழ்கி திளைக்கிறார். அதுக்கு சமூக ஊடகம் அபாரமாக உதவி செய்கிறது. சமூக ஊடகவியலாளர்களும் யூடியூபர்ஸும் கணிசமா உழைக்கிறாங்க போல இருக்கு, நல்லா செய்யறாங்க. அதனால அவர் அதுல இருந்து மீள்றதுக்கான வாய்ப்பு ஒரு பெரிய படிப்பினையும் அரசியல் ரீதியாக அதாவது உத்தியோகபூர்வமாக ஏதாவது படிச்சு கொண்டால் சரி, அவர் அது திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்றால் எந்த விதத்தில் பிரசித்தம் வந்தாலும் பப்ளிசிட்டி வந்தாலும் அதை ஏற்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கார். பிரபல அந்த ஒரு பெண்மணியின் காதலன் என்று ஒரு கதைத்தார் அவருடன் யூடியூப் பேஸ்புக்ல. இவர் அவருக்கு சொன்ன வார்த்தைகள் நான் நீங்களும் பொது வழியில் கதைக்க முடியாது. உண்மை. ஒருவருடைய பிரைவேட் பார்ட்டில கொத்தரொட்டி போடுவேன் சொன்னேன். அதெல்லாம் நான் சிலதை சொல்ல வேணும், மக்களுக்கு தெரிய வேணும். பிரைவேட் பார்ட்டில கொத்தரொட்டி போடுவேன் அந்த மாதிரி எல்லாம் கதைக்கிறார். அது அப்படி கதைச்ச பிறகு இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்களே. அது பாராளுமன்ற தேர்தலும் போது அந்த கொத்தரொட்டி கதை வந்து அப்ப இதெல்லாம் செய்கிறார்கள். அப்ப அந்த மக்களாவது அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து அவரை ஆதரித்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள் பின்னால தெரிஞ்சவர்கள் வந்து அண்ணா இனிமேல் இப்படி செய்யாதீங்க டாக்டர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் அதில் கேட்கக்கூடியவராக நான் நினைக்கிறேன். அவர் இந்த எதிர்மறையான பிரசித்த பப்ளிசிட்டியின் மூலமாக உச்ச நிலையில் தான் இருப்பதாக நினைக்கிறார். அவர் இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவர் இறங்கி வந்தால் நல்லது. அவர் சில விட எங்களுடைய தமிழ் எம்பிக்கள் பேசாத பேச்சுகள் எல்லாத்தையும் அவர் பேசுகிறார் என்று ஒரு பிரமிக்கிற ஒரு மக்கள் கூட்டத்துக்கு அவரை திருப்திப்படுத்துறதுக்காவது அவர் பாராளுமன்றத்தில் இருக்கலாம். ஆனால் உரிய முறையில் இருக்கணும். அவர் எவ்வளவு காலத்துக்கு பாராளுமன்றத்தில் விட்டு வைக்கப்படுவார் என்பது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கு. அது சில மோஷன் கொண்டு வந்து சில அவருடைய மனநிலைகள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அது எனக்கு தெரியவில்லை. அப்படி சொல்றார்கள். அதனால அவர் எந்த அளவுக்கு எவ்வளவு காலத்துக்கு பாராளுமன்றம் இருப்பார்கள் என்ற வழக்கு இருக்குது. அதோட அவருக்கு 18க்கும் மேற்பட்ட இழப்பு அந்த மானநஷ்ட வழக்குகளில் யாழ்ப்பாணத்தில். அதுகள் எல்லாம் அவர் எங்க கொண்டு விடும் என்பது தெரியவில்லை. ஆனால் அது வேறுபடிய ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் நேர்மறையான விளம்பரத்திலே ஊறி திளைப்பவர் என்பதால் அவர் தொடர்ந்து இவ்வாறுதான் நடப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். மிக நன்றி தனமண்ணா. மிக நீண்ட கால பத்திரிகை அனுபவம். இது ஒரு செய்தி தருபவராக அர்ஜுனா இருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய இன்றைய கலந்துரையாடல். மிக நன்றி தனமண்ணா. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம். வணக்கம்.